வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் அரசியல்வாதிக்கு தொடர்பா சுற்றி வளைக்கப்பட்ட கஞ்சா செய்கை, வெடித்துள்ள புதிய சர்ச்சை. அமைச்சர்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மகிழ்ச்சியான நடனத்துடன் ஆரம்பமான மலையக மார்க்கத்திலான ரயில் சேவை. மீண்டும் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. அபாய நிலையில் 10,813 இடங்கள். ஆய்வு செய்ய 45 குழுக்கள். மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். மரணச் சான்றிதழை வெற்றிச் சான்றிதழ் போன்று வழங்கிய அதிகாரிகள். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள வீடியோ. வீடுகளுக்கு நஷ்டஈடு என கூறி பெருமளவான பணத்தை அரசியல்வாதிகள் வாங்குகின்ற போது மக்களுக்கு வழங்கினால் என்ன தவறு? எதிரணியை பார்த்து சரமாரியாக கேள்வி கேட்ட ஜனாதிபதி. மலையகத்தில் இப்போதும் திடீரென வெடிக்கும் வீடுகள், அச்சத்தில் மக்கள். அசோக ரன்வெல மது அருந்தவில்லை என உறுதி. பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை ஏற்க மறுப்பு. தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தப்படும், உறுதியளித்த அமைச்சர். உள்நாட்டு செய்திகள். சூரியகந்த போலீஸ் பிரிவில் கஞ்சா பயிர்ச்செய்கை தொடர்பில் சுற்றி வளைப்பினை முன்னெடுத்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பயிர்ச்செய்கையுடன் அரசாங்கத்தின் அரசியல்வாதி ஒருவர் தொடர்பு பட்டுள்ளமையே இதற்கான காரணமாகும். இதேபோன்று இன்று அரசாங்கத்துடன் தொடர்புடைய பலரும் தமது சிறப்புரிமைகளை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இது தொடர்பில் தெரிவித்த அவர், පරීක්ෂණයට සම්බන්ධ පොලිස් නිලධාරීන් විරුද්ධව විනයානුකූලව කටයුතු කරනවා කියන්නේ දැන්ටමත් උන් ස්ථානමාරු කිරීමට ලක්වලා තියෙනවා කියලා කියන්නේ මේ රටේ පොලිස් නිලධාරීන්ට කොන්ද කෙලින් තියාගෙන වැඩ කරන්න බැරි පරිසරයක් නැවත ඇති වෙලා තියෙනවා. ආවේ නීති ආධිපත්‍ය ස්ථාපනය කරන්න අද වෙනකොට සිද්ධ වෙන්නේ කි අනිත්. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சூரியகந்த போலீசாரினால் கஞ்சா பயிர்ச்செய்கை ஒன்று முற்றுகையிடப்பட்டமை பாரிய பேசுபொருளானது. குறித்த கஞ்சா பயிர்ச்செய்கையுடன் அரசியல்வாதி ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்தே சமூகத்தில் அது குறித்து பாரிய அளவில் பேசப்பட்டது. சூரியகந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லால் பெரேராவுடன் ஏனைய போலீஸ் உத்தியோகத்தர்களான சுசந்த ஹெட்டியாராச்சி மற்றும் சமித விஜயரத்ன ஆகியோர் இந்த சுற்றி வளைப்பினை முன்னெடுத்திருந்தனர். இந்த சுற்றி வளைப்புக்கு பின்னர் ஜனிந்து சந்தருவான் உதயங்க என்ற நபருக்கு எதிராக கஞ்சா பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டமை தொடர்பில் எம்பிலிபிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக 2023 இதே போன்றதொரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதிலும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் இந்த சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட சமித விஜயரத்ன என்ற போலீஸ் உத்தியோகத்திற்கு தண்டனையாக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அது மாத்திரமின்றி இந்த சுற்றி வளைப்புடன் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும். இந்த கஞ்சா பயிர்ச்செய்கையுடன் குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வித தொடர்பும் இல்லையெனில் அவரால் அதனை இலகுவாக நிரூபிக்க முடியும். அதனை விடுத்து அதிகாரத்தினை பயன்படுத்தி போலீசார் மீது நடவடிக்கை எடுப்பது அடிப்படையற்றது. மஹிந்த ஜெயசிங்க, ரஞ்சன் ஜெயலால், வசந்த சமரசிங்க மீது தொடுக்கப்பட்ட சில வழக்குகள் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அனுமதிக்கப்பட்டு காலம் தாழ்த்தப்பட்டு தற்போது செயலிழக்க செய்துள்ளன. வலுசக்தி அமைச்சர் மீது வழக்கு தாக்கல் செய்யுமாறு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்த போதிலும் வழக்கு தாக்கல் தொடர்ந்தும் காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதேபோன்று அசோக ரன்வெலவை பாதுகாப்பதற்காக செயற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவரை போலீசில் முன்னிலைப்படுத்தாமல் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இணைத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் விஜயஹேர குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சம்பவங்கள் நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை தெளிவாக காண்பிக்கின்றன. எனவே சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் உண்மையை வெளிப்படுத்த வேண்டியது இந்த அதிகாரிகளின் கடமையாகும் என்றார். டிட்வா புயல் காரணமாக கடுமையாக சேதமடைந்த மலையக ரயில் பாதையின் பதுளை அம்பேவல பகுதி சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதிக்கான ரயில் சேவைகள் இன்று முற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட்டன. இதன் ஆரம்ப பயணத்தை குறிக்கும் வகையில் இன்று காலை 8 மணிக்கு கிளாஸ் S14 வலுசக்தி தொகுதியை கொண்ட பதுளை அம்பேவல விசேட உடரடமெனிக்கே புகையிரதம் தனது பயணத்தை ஆரம்பித்தது. டிட்வா அனர்த்தம் ஏற்பட்டு 23 நாட்களுக்கு பின்னரே மலையக பாதையில் இவ்வாறான ஒரு புகையிரதம்
சேவையில் ஈடுபடுத்தப்படுகிறது. இதன்படி இன்று முதல் மலையக ரயில் மார்க்கத்தில் பதுளை அம்பேவல நிலையங்களுக்கு இடையில் பல ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பழுது பார்க்கப்பட்ட ரயில் மார்க்கம் பயணிகள் போக்குவரத்திற்கு ஏற்றது என்பதை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்திய பின்னர் இந்த ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் அமைச்சர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நடனமாடி ரயில் பயணத்தை ஆரம்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கையை மேலும் நீடிக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளை பாதித்த கனமழை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை நாளை காலை 8 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி மற்றும் நுவர்யா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 3ஆம் நிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பதுளை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் நாட்டின் அபாய நிலையில் உள்ள 10,813 இடங்களை ஆய்வு செய்ய 5,374 கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கிடைக்கப்பெற்ற கோரிக்கைகளில் 1,426 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த வசந்த சேனாதீர, මේ වන විට නිරන්තරයෙන්ම ඒවට අවශ්‍ය පැමිණිලි ඉල්ලීම් ජාතික පරිසර දිස්ත්‍රික් කාර්යාලවලට නිරන්තරයෙන්ම ලැබෙනවා. මේ වන විට ඉල්ලීම් ගත්තොත් 5374ක් ලැබිලා තියෙනවා. එම ඉල්ලීම් වල ස්ථාන ගත්තොත් එහෙම ඒ කියන්නේ ඉල්ලීම් එක ඉල්ලීමක ස්ථාන කීපයක් අඩංගු වෙන්න පුළුවන්. ඒ විතර ස්ථාන ගත්තොත් එහෙම ස්ථාන 10813ක් වාර්තා වෙනවා. එම ස්ථාන වලින් 1426 මේ වෙනට පරීක්ෂාව ලක් කරලා තියෙනවා. ඒ වගේම එම ස්ථානවල කියන්නේ පරීක්ෂාවට ලකුණු ස්ථානවල නිවාස 8820ක් අඩංගු වෙනවා. பாதிக்கப்படக்கூடிய இடங்களை ஆய்வு செய்ய சுமார் 45 குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 12 குழுக்கள் கண்டி மாவட்டத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டுள்ளதுடன் இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு உள்ளூர் குழுக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. மீள்குடியேற்றத்திற்கு திட்டமிடப்பட்ட இடங்களையும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்யும். தித்வா சூறாவளி காரணமாக 10 மீட்டருக்கும் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்டு 1241 இடங்களை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது. 10 மீட்டருக்கும் குறைவான நிலச்சரிவுகள் ஏற்பட்ட பல இடங்கள் உள்ளன என்றும், நிலச்சரிவுகள் மற்றும் பாறை சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள் பல உள்ளன என்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் பாறை ஒன்று சரிந்து வந்ததன் காரணமாக ஹல்துமுல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாலதோல பின்னலந்த பகுதியில் வசிக்கும் 6 குடும்பங்களைச் சேர்ந்த 11 பேர் இன்று காலை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஹல்துமுல்ல மாலந்தோல பின்னலந்த கிராமத்திற்கு மேலே அமைந்துள்ள மலை தொடரிலிருந்து பெரிய பாறை ஒன்று கீழே சரிந்து வந்ததன் காரணமாக இந்த நபர்களை அவர்களது வீடுகளில் இருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்கள் தற்போது உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஆய்வு செய்யும் வரை தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அண்மைய அனர்த்தங்களின் போது உயிரிழந்தவர்களின் மரணச் சான்றிதழ்கள் கண்டி மாவட்டத்தில் விநியோகிக்கப்பட்ட விதம் மிகவும் கவலைக்குரியது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார கடும் விமர்சனத்தை முன்வைத்தார். சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வரும் காணொலி ஒன்றை குறிப்பிட்டு சபையில் நேற்று உரையாற்றிய அவர், මේ රජයෙන් බෙදනවා වගේ අර මරණ සහතික ලබා දෙන උත්සව සමාජ මාධ්‍ය තුල දැක්ක නුවර මහනුවර දිස්ත්‍රික්කේ අර උපාධි ප්‍රදානය කරනවා වගේ සම්මාන දෙනවා වගේ මරණ සහතිකය ලබා දෙනවා. ඇවිල්ලා නම කතා කරනවා, ෆොටෝ එක ගහනවා, අපුඩිත් ගහනවා සමහර කට්ටිය. ඉතින් ඒ වගේ තැනකට මේක ගෙනියන්න එපා. මේ මොකද්ද මේ මරණ සහතික බෙදෙන උත්සව පවත්වන්නේ? ஒரு பட்டமளிப்பு விழா அல்லது விருது வழங்கும் விழாவை போல உயிரிழந்தவர்களின் பெயர்கள் ஒவ்வொன்றாக அழைக்கப்பட்டு அவர்களின் குடும்பத்தாரிடம் மரண சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. சான்றிதழ்கள் வழங்கப்படும் போது புகைப்படங்கள் எடுக்கப்பட்டதாகவும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அங்கிருந்தவர்கள் கைதட்டினர். துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த சான்றிதழை இவ்வளவு ஆடம்பரமாக ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி வழங்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வாறான மிகவும் உணர்ச்சிகரமான மற்றும் உணர்வு பூர்வமான ஒரு விடயத்தில் அதிகாரிகள் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள தவறிவிட்டதாக அவர் சபையில் தெரிவித்தார்.
மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள், இப்போதைக்கு அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்திற்கு செல்லுங்கள் என எதிர்க்கட்சிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர், ඇත්තට මේ පුරවැසියන්ට මේ දීමනාව ලබා දීමේ අවංක සද්දුවමනාවක් නම් තියෙන්නේ ආපදා කළමනාකරණ කමිටුවලට ඇවිල්ලා ප්‍රශ්න අහන්න. වෙන ව්‍යාජයක් නම් තියෙන්නේ පාරෙන් පාරට ගිහිල්ලා කොලේ ලියාගෙන ඉන්න ලැබුණා නැද්ද කියලා. ඒවා බොරු. හොඳේ ඒවා ඇත්ත වමනාව නෙවෙයි ඒකේ තියෙන්නේ. ඇත්ත වමනාව නේද? මනෝ මන්ත්‍රී සහභාගී වෙනවා. ඔබතුමාට පුළුවන් ඔබතුමාගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට අදාළ ආපදා කළමනාකරණ කමිටුව රැස් වෙන ප්‍රශ්න අහන්න පුළුවන්. නිලධාරීන්ගෙන අපි ඔක්කොම එකට එක අහමු. මොකද අපි පාස් කළා දීලා තියෙනවා මුදල් අදාළ විදිහට ගියාද නැද්ද කියලා සොයා බලන එක අපි හැමදෙනාගේ වගකීම. ඒක ගෙන්ගෙට ගිහිල්ලා කරමු මාස 2ක් විතර ගිහිල්ලා ගෙන්ගෙට යමු. දැන් කමිටුවට යන්න. மிக குறுகிய காலத்தில் மீண்டும் 500 பில்லியன் ரூபாய்க்கான குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள பேரழிவிலிருந்து இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இது போன்ற குறைநிரப்பு பிரேரணை அவசியம் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள். இந்த 500 பில்லியன் காரணமாக ஏப்ரல் மாதத்திற்குள் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று கூறுகின்றனர். இத்தகைய பாதிப்பை தாங்கும் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வரவில்லை என்பது நமக்கு தெரியும். வீழ்ச்சியடைந்த நாட்டை படிப்படியாக மீண்டும் கட்டி எழுப்பும் போது நமது பொருளாதாரத்திற்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பாதிப்பை தணிக்க தேவையான மிக நுட்பமான தலையீட்டை வழங்குவதன் மூலம் இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு கஞ்சனை போல் எல்லாவற்றையும் குவித்து செல்வத்தை குவிப்பது அல்ல. ஒரு பொருளாதாரம் என்பது அதிலிருந்து ஏதேனும் நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மை மக்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதாகும். இல்லையெனில் திரைசேரியில் டிரில்லியன் கணக்கான மிகுதி இருப்பதாக சொல்வதில் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. எனவே பொருளாதாரத்தில் நாம் அடையும் ஒரு சிறிய வெற்றி என்றாலும் அந்த வெற்றி மக்களுக்கு செல்ல வேண்டும். எனவே இந்த அனர்த்த சூழ்நிலையில் மக்களுக்கு உதவி வழங்க நம்மிடம் இருந்த 1.2 டிரில்லியன் கையிருப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை நாம் கைவிட மாட்டோம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரிய கரண்டிகளில் பகிர்ந்து கொண்ட வரலாறு நம் நாட்டில் உள்ளது. வீடுகள் எரிக்கப்பட்ட பிறகு எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு இழப்பீடு வழங்கிய முறை நியாயமானதா? බලන්න අර නිවාස ගිනි තිබ්බට පසුව ඒ නිවාසවලට වන්දි දුන්නේ කොහොමද කියලා සාධාරණද? මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට, ඇමතිවරුන්ට, සභාපතිවරුන්ට, පළාත් සභාවට මන්ත්‍රීවරුන්ට කොහොමද දීලා තියෙන්නේ වන්දි? මිලියන 150 නේද? මිලියන 100, මිලියන 50, 60 එහෙම ගෙවලා තියෙනවා. ඇයි? හැන්ද තිබුණේ ඒගොල්ලෝ ගාව. හැන්ද ඒගොල්ලෝ ගාව තියෙනකොට මේ රටේ හැමදාම පූර්වාදර්ශ වෙලා තිබුණේ. තමන් විශාල පංගුවක් බෙදාගෙන පූර්වාදර්ශයක් තිබුණා. ජනතාවට පුඩා හැඳි වලින් බෙදනවා. ඒ කියන්නේ හැම වෙලාවම ජනතාවට බෙදනකොට නිකන් ඇඟෙන් ඇටයක් ගලවලා දිනවා වගේ. තමන්ට බෙදා ගන්නකොට ලොකු හැඳි වලින් බෙදාගත් ඉතිහාසයක් තිබෙනවා. අපි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව හැදුව මොකටද? ලොකු හැඳි වලින් ආණ්ඩුවට බෙදා ගන්න නෙවෙයි, ආණ්ඩුවට බෙදෙන හැඳිත් නැති කරගන්න. මම කරලා තියෙනවා. මම කියන්නේ නැහැ නැවත නැවත. හැබැයි අපේ අභිප්‍රාය තමයි ஜனதாவோட சாதாரண பிரதிலாபத்தினே. இந்த நாட்டில் எப்போதும் நாம் பெரிய பங்கை பகிர்ந்து கொள்ளும் ஒரு முன்னுதாரணம் உள்ளது. அவர்கள் சிறிய கரண்டிகளில் மக்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். அரசாங்கத்திற்கு பணத்தை பெரிய கரண்டிகளால் விநியோகிக்க நாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைக்கவில்லை. மக்களுக்கு நியாயமான நன்மைகளை வழங்குவதே எங்கள் நோக்கம். எனவே இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர மக்களுக்கு நியாயமான உதவிகளை வழங்க நாங்கள் தலையிட்டுள்ளோம். இந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்கவும் நிலையான வாழ்க்கையை நடத்தவும் தேவையான ஆதரவை எவ்வாறு வழங்குவது என்பதே எங்கள் கொள்கை அணுகுமுறை. அதற்காகத்தான் நாங்கள் ரூபாய் 500 பில்லியன்களை எதிர்பார்க்கின்றோம். அதன்படி மொத்த ஒதுக்கீடுகளாக 700 பில்லியன் ரூபாய்க்கு மேல் ஒதுக்கியுள்ளோம். இது குறித்த மதிப்பீட்டை கொண்ட அறிக்கையை உலக வங்கி வரும் திங்கட்கிழமை எங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது. அந்த அறிக்கையிலிருந்து சேதத்தின் மொத்த அளவை காணலாம். ஆனால் இங்கே நாங்கள் கவனம் செலுத்தும் சில விடயங்கள் உள்ளன. கூடுதலாக 500 பில்லியன் சந்தைக்கு வரும்போது பணவீக்கத்தில் ஏற்படும் தாக்கத்தை நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். அதன்படி பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் செயல்திறனை கொண்டு வர வேண்டும். பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் வளர்ச்சியை அடைவதற்கு இந்த பணத்தில் கணிசமான தொகையை நாம் செலவிட வேண்டும். மேலும் 500 பில்லியன்கள் சந்தைக்கு வரும்போது டாலருக்கான தேவை ஓரளவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எதிர்பார்த்த டாலர் வருமானத்தை விட கூடுதல் டாலர் வருமானத்தை ஈட்ட வேண்டும். இல்லையெனில் மாற்று விகிதத்தில் தாக்கம் ஏற்படும்.
அதை தடுக்க சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து $200 மில்லியன் உடனடி உதவியை எதிர்பார்க்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் சபை இன்று கூடுகிறது. எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதற்காக உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் இருந்து ஆதரவை நாங்கள் கோரியுள்ளோம். எனவே 2026 திட்டத்தில் உள்ள தொகையை விட குறைந்தது $500 மில்லியன் நாம் கூடுதலாக திரட்ட வேண்டும். இந்த நாட்டை மீட்டெடுக்கும் பொறுப்பை நாங்கள் மிகவும் திட்டமிட்ட முறையில் நிறைவேற்றுகின்றோம். நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றார். අපි ක්‍රමානුකූලව බිඳ වැටුණු රටක් පියවරෙන් පියවර ස්ථායීභාවය සඳහා ගොඩනගමින් තිබුණු වෙලාවක තමයි මේ කම්පනය අපේ ආර්ථිකයට ගෙනත් දීලා තියෙන්නේ. ඒ නිසා දැන් තවත් අපි මේ ආර්ථිකයට මේ ඇති වී තිබෙන කම්පනය සමනය කර ගැනීම සඳහා අවශ්‍ය වෙන ඉතාම සියුම් මැදිහත් වීම මර අපි මේ ආර්ථික කළමනාකරණය කරගත යුතුයි. හැබැයි ආර්ථිකයක් මොකටද? ආර්ථිකයක් මොකටද? මසුරු සිටානෝ වගේ සියල්ල එකතු කරමින් ධනෙ එක්රස් කර ගැනීම නෙවෙයි ආර්ථිකයක් කියන්නේ. ආර්ථිකයක් කියන්නේ ආර්ථිකය ලබා ගන්නා යම් හෝ ප්‍රතිලාභයක් තිබෙනවා නම් ඒ ප්‍රතිලාභය පෙරලා ජනතාවට ගලාගෙන යා යුතුයි. එහෙම නැතුව භාණ්ඩාගාරයේ ධනය ධන උණයි කියලා භාණ්ඩාගාරයේ ට්‍රිලියන ගණන් අතිරික්තයක් තිබුණයි කියන එකේ මොකද ජනතාවට ලැබෙන ප්‍රතිලාභ. ඒ නිසා අපි ආර්ථිකය අත්පත් කරගන්න කුඩා හෝ ජයග්‍රහණයක් තිබෙනවා නම් ඒ ජයග්‍රහණය ජනතාවට ගලාගෙන යා යුතුයි. ඒක තමයි පිස්තාව. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினை அடுத்து மலையகத்தின் பல பகுதிகளில் ஆபத்தான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கடந்த 17ஆம் திகதி மாத்தளை பகுதியில் உள்ள வீடுகளில் திடீரென வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தகவல் வழங்கியுள்ளனர். கலுந்தேவல பகுதியைச் சேர்ந்த நிலாந்த பிரேமகுமார என்பவரின் வீட்டின் தரையில் திடீரென வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இரவு 8:30 மணியளவில் தனது பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த போது வீட்டின் டைல்கள் திடீரென வெடித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வீட்டின் சுவர்கள் பல இடங்களில் வெடித்து விரிசல் ஏற்பட்டதனை காண முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதி மக்கள் விரைவாக சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்த போது வீட்டிற்கு அருகிலுள்ள பல வீடுகளின் சுவர்களில் திடீரென விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த இடத்திலிருந்து ஒரு கழிப்பறையும் தாளிறங்கியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியின் கிராம அலுவலகருக்கு தகவல் அளித்த பின்னர் சம்பவத்தின் புகைப்படங்களை கொண்டு வருமாறு கிராம மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். அதற்கமைய இந்த விடயத்தில் விரைவான விசாரணை நடத்தி என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்துமாறு கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதே போன்ற மலையகத்தின் பல பகுதிகளில் வீடுகளில் வெடிப்பு ஏற்படுவதும் வீதிகளில் வெடிப்பு ஏற்படுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். மலையகத்தை சீர்குலைத்த டித்வா புயலின் பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் மக்கள் கடும் அச்ச நிலையில் வாழ்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் கம்பளை நுவரலியா பிரதான வீதியில் உள்ள புசல்லாவை நகரில் மண்சரிவு அபாயம் காரணமாக 7 கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம் காரணமாக கடைகள் மூடப்பட்டதாக புசல்லாவு போலீசார் தெரிவித்தனர். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து ஒலிபெருக்கிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நாட்டின் 34 பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தற்போது வான் பாய்ந்து வருகின்றன. அனுராதபுரம் மாவட்டத்தில் கலாவெவ, ராஜாங்கனை, நாச்சிதுவ மற்றும் அங்கமுவ ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொலன்னறுவை மாவட்டத்தில் மொரகாகந்த நீர்த்தேக்கத்தின் 5 வான் கதவுகளில் 1 நேற்றிரவு திறக்கப்பட்டது. இதன் மூலம் வினாடிக்கு 1500 கன அடி நீர் அம்பன் கங்கைக்கு வெளியேற்றப்படுகிறது. கண்டி மாவட்டத்தில் பொல்கொல்ல, விக்டோரியா, ரந்தனிகள மற்றும் ரந்தம்பே ஆகிய நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருகின்றன. அம்பாறை மாவட்டத்தில் கொண்டுவட்டுவான் குளம் வான் பாய்வதனால் அம்பாறை இங்கினியாகல வீதி நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் நாட்டில் இன்றும் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல விபத்தின் போது மது அருந்தவில்லை என உறுதியாகியுள்ளது. அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. அவரது இரத்த மாதிரிகள் ஆய்வுக்கூடத்துக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் விபத்தின் போது மது அருந்தியமைக்கான எந்த ஒரு சான்றும் உறுதியாகவில்லை என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல தான் செலுத்திய ஜீப் வண்டியில் மோதி காயமடைந்தவர்களுக்கு அனுதாப கொடுப்பனவாக பணம் வழங்க விரும்புவதாக தனது சட்டத்தரணிகள் ஊடாக நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்த போதிலும் காயமடைந்த தரப்பினர் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வலவின் சாரதி அனுமதி பத்திரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு மகர மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வல செலுத்திய ஜீப் வண்டி டிசம்பர் 11 சப்கஸ்கந்த பகுதியில் மற்றும் ஒரு கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று மகர இலக்கம் 2 மேலதிக நீதிவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வல நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் குழு ரன்வல இன்னும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து பிரிவின் 76வது விடுதியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்து வைத்திய அறிக்கைகளை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. இயற்கை அனர்த்தங்களால் தேயிலை தொழிற்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அந்த பாதிப்புகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் தாக்கம் செலுத்தாது. வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கமைய ஜனவரி முதல் சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், දැනට අපට වාර්තා වෙච්ච ආකාරයට අපේ වතු ශේෂ්ත්‍රයේ පවුල් 1526ක් මේකට අවතැන් භාවයට පත් වෙලා තියෙනවා. ඒකට 5000කට ආසන්න පිරිසක් ඒ පවුල් වල ඉන්නවා. අපිට මේ වෙනකොට වාර්තා වෙච්ච විදිහට වතුකරේ අපේ වැවිලි ශේෂ්ත්‍රයේ පවුල් වලින් 127ක් අපේ ආදරණීය කම්කරු ජනතාව සහ ලයිම් වල හිටපු කණ්ඩායම් ජීවිතය අහිමි වෙලා තියෙනවා උන්ට. ඒ වගේම අපි ටී බෝඩ් එකත් එක්ක සාකච්ඡා කරලා ඒ සඳහා අවශ්‍ය ප්‍රතිපාදන වෙන් කර ගන්නත් මේ වෙනකොට සාකච්ඡා කරමින් ඉන්නවා. ඒ වගේම ඉදිරි 2026 අවුරුද්දේ තේපොර සහනාධාරය කොහොමද විධිමත් විදියට වැඩි කරලා දෙන්න පුළුවන් කියන සාකච්ඡාවකත් අපි ඉන්නවා. ඒ වගේම කර්මාන්ත අමාත්‍යාංශයත් මුදල් අමාත්‍යාංශයත් මැදිහත් වෙලා විනාශ වෙච්ච කර්මාන්ත ශාලාවලට ව්‍යාපාරිකයන්ට ආධාර දෙන වැඩි. உள்நாட்டு சந்தையில் தேயிலை விலையில் எவ்வித அதிகரிப்பும் இல்லை. எனினும் பெருந்தோட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சில தினங்களுக்கு தேயிலை பறிக்க முடியாத நிலைமை காணப்பட்டது. தற்போது மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளதால் தேயிலை தொழிற்துறையும் வழமை போல இயங்குகிறது. அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தேயிலை தொழிற்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே அதில் குறிப்பிட்டுள்ளமைக்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நிச்சயம் வழங்கப்படும். ஜனவரியிலிருந்து இந்த சம்பள அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கமைய பிப்ரவரி 10 தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைக்கப்பெறும். உண்மையில் இந்த சம்பள அதிகரிப்பிற்கு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பில் கம்பெனிகள் 200 ரூபாய் பங்களிப்பினையும் அரசாங்கம் 200 ரூபாய் பங்களிப்பினையும் வழங்குகிறது. அதற்கமைய தொழிலாளர்களுக்கு எந்தவித தடையுமின்றி இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்றார். வெளிநாட்டு செய்திகள். வெனிசுலா நாட்டுடன் போர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தற்போதைக்கு அதிகாரிகளுடன் ஆலோசிக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் போர் நடப்பதற்கான வாய்ப்பை நிராகரிக்க முடியாது. வெனிசுலா அரசு எண்ணெய் கப்பலை இயக்கினால் அவற்றை அமெரிக்க துறைமுகங்களுக்கு திருப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றார். இதே நேரம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோவை போதைப்பொருள் பயங்கரவாதி என்று அறிவித்துள்ள அமெரிக்கா அவரை கைது செய்ய உதவுபவர்களுக்கு $5 கோடி சன்மானம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கரிபியன் கடல் பகுதியில் அமெரிக்கா தனது கடற்படையை பெருமளவில் குவித்துள்ளதால் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என அச்சம் எழுந்துள்ளது. கடந்த வாரம் வெனிசுலாவின் பிரம்மாண்ட எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடலோர காவற்படை கைப்பற்றியது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை உச்சக்கட்டத்தில் தள்ளியுள்ளது. வெனிசுலாவின் ஜனாதிபதி மடுரோவை உடனடியாக பதவி விட்டு விலக்கி நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதில் ட்ரம்ப் நிர்வாகம் உறுதியாக உள்ளது.
ஐக்கிய அரபு ராச்சியத்தின் முதன்மையான நகரங்கள் பல கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக அந்நாட்டுக்கான பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. துபாயின் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் வெள்ளிக்கிழமை 13 விமானங்களை ரத்து செய்திருந்தது. மேலும் இரவு முழுவதும் பெய்த மழைக்கு பிறகு அயல் மாகாணமான சார்ஜாவின் விமான நிலையத்திலும் தாமதங்கள் மற்றும் ரத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சார்ஜா மாகாணத்தின் பிரதான வீதி முற்றிலும் வெள்ளத்தில் மூழ்கியது. 2024 ஏப்ரல் மாதத்திலும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இது போன்ற கடும் மழை பெய்தது. துபாயின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்தில் 2000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கு இது வழிவகுத்தது. இதனிடையே வியாழக்கிழமையன்று புயலுடன் கூடிய மழை நெருங்குவதால் முற்றிலும் அவசியமானாலன்றி வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு துபாய் அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். துபாயில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள வீதிகளில் உள்ள நீரை அகற்றும் பணியில் நீரிறைக்கும் லொரிகள் ஈடுபட்டுள்ளன. கட்டார் உட்பட ஏனைய வளைகுடா நாடுகளிலும் கடும் மழை பெய்கிறது. 76 ஆண்டுகளுக்கு முன்பு மழை தொடர்பான பதிவுகள் தொடங்கப்பட்டதிலிருந்து ஐக்கிய அரபு ராச்சியத்தில் கடந்த ஆண்டு பெய்த மிக கடும் மழையானது துபாய் மாகாணத்தை பல நாட்களுக்கு முடக்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்